ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேண்ட்ஸ் வித் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கூடிய ஒரு வாட்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இன்ஃப்யூஸ் வாட்டர். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே சமயம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் மட்டும் இந்த தண்ணியை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை ஓவர் நைட்டு கூட இதை வந்து நீங்கள் உங்கள் தலையில் வந்து தேய்ச்சிட்டு விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதத்தில் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகி புது முடி வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக முடி வந்து நல்லா லென்த்தாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பொருட்கள் மட்டும்தான் தேவை. அரிசி, வெந்தயம், உளுந்து, இது 3 தான் தேவை. நார்மலாக நம்ம வீட்டில் எல்லோரும் இட்லிக்கு வந்து நனைய போடுவோம்ல, அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இட்லி, தோசை, இல்லைனா ஆப்பம் இதுக்கெலாம் போடுற அதே மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு தான் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை மெஷர்மெண்ட் வேணும்னா இப்போ அரிசி 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1/4 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இதை வந்து ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். 8 மணி நேரமாவது ஊற வச்சதுக்கப்புறம் தான் இந்த தண்ணியை நல்லா களைஞ்சி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்து அந்த தண்ணியை எடுத்து இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து முக்கியமான 2 பொருள், இது 2 தான். இது வந்து ஒன்று வந்து ஆரஞ்சு பழத்தோல், இன்னொன்று வந்து செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதோட காஞ்ச பூ தான் எனக்கு கிடச்சிது, அதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ கிடைச்சாலும் அதையே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தை உடனே பிச்சு சாப்பிட்டுட்டு அந்த தோல் உடனே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2த்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அந்த ஆரஞ்சு பழத்தோலும் செம்பருத்தி பூவும் நல்லா அதில் வெந்து அப்படி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த செம்பருத்தி பூவில் உள்ள அந்த கலரும் அந்த ஆரஞ்சில் உள்ள அந்த ஃப்ளேவரும் அதில் நல்லா இறங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அந்த ஆரஞ்சு பழத்தோலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. அதே சமயம் நம்ம செம்பருத்தி பூ சேர்த்தோம்ல, அதில் உள்ள அந்த கலரும் நல்லா இறங்கிடுச்சு. தண்ணி கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நீங்கள் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இதை நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதை நல்லா வடிகட்டி எடுத்து இதை நல்லா புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்டரோட ஃபுல் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் உடனே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி புளிக்க வச்சு ஃபெர்மெண்ட் ஆன பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் உங்கள் முடியும் நல்லா லென்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த செம்பருத்தி பூவில் உள்ள தோல் ஏதாவது இருந்தாலும் வந்துடும். அதே சமயம் அரிசியில் உள்ள 1-2 இருக்கிறதும் வந்துடும். நல்லா பொடி அரிப்பை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் தான் வைக்கணும். இல்லைன்னா சில்வர் பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஆனால் அலுமினியத்துலேயோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு இருட்டான அறையில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டிலலாம் நிறைய கபோர்ட்ஸ் இருக்கும்ல, கபோர்ட்ஸ்குள்ளே வச்சுட்டு, அதாவது ஒரு 2 நாளைக்கு இதை நீங்கள் திறக்கக்கூடாது அந்த கபோர்டை. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது. கரெக்டாக 2 நாள் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தண்ணியை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் நார்மலாக தலையை வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி குளிச்சுக்கோங்க. ஷாம்புலாம் போடணுன்னு அவசியமே இல்லை. அந்த ஆரஞ்சு பழத்தோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா அதில் இறங்கியிருக்கும். உங்கள் முடியே நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. குளித்து முடித்ததும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நேச்சுரலாக இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. நார்மலாக காய வைக்கிற மாதிரி காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் தலையை எப்படி கட்டிக்க முடியுமோ கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் தலைக்கு குளித்தா போதும். அதுவும் நார்மலாக குளித்தா போதும். ஷாம்புலாம் எதுவும் போடணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் இந்த வாட்டரை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட ஹேர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். புது முடி வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.